பிரைஸ் தி லார்ட். எல்லாம் வல்ல இறைவனின் கிருபையும் சமாதானமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆர் வி சின்னர்? ஓகே, லெட்ஸ் see in the Bible. லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் வசனம் 17, 18, 19. Leviticus chapter 5 verse 17 to 19. நான் தமிழில் படிக்கிறேன், ERV வெர்ஷனில். செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொன்னவற்றில் ஏதாவது ஒன்றை செய்தால் ஒருவன் பாவியாகிறான். அவன் அறியாமல் செய்தாலும் அது பாவமே. அவன் குற்றவாளியாகிறான். அவன் தன் பாவத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் ஆசாரியனிடம் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வர வேண்டும். எவ்வித குறைகளும் இல்லாததாக அந்த ஆடு இருக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி குற்ற நிவாரண பலி ஆகும். இந்த முறையில் ஆசாரியன் அவன் அறியாமல் செய்த பாவத்திலிருந்து அவனை சுத்தமாக்குவான். தேவனும் அவனை மன்னித்து விடுவார். ஒருவன் பாவம் செய்யும்போது அறியாமல் செய்தாலும் அவன் குற்றவாளிதான். எனவே அவன் கர்த்தருக்கு குற்ற நிவாரண பலியை செலுத்தியே ஆக வேண்டும் என்று கூறினார். இது பழைய ஏற்பாடு. நம்ம தெரியாமல் ஏதாவது செஞ்சாலுமே அது பாவம்தான். அதுக்கும் குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் கேட்கலாம், இது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், டு வி ஸ்டில் ஃபாலோ இட் அப்படின்ட்டு. இப்போது புதிய ஏற்பாட்டுக்கு வரலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் verse 17. இது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். எனவே இப்போது கவனம் செலுத்துங்கள். ஒருவனுக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அவன் ஒரு பாவியாகிறான். அங்கே நம்ம தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டாலும் அது பாவம்தான் அப்படின்னு படித்தோம். இங்கே நமக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அவன் ஒரு பாவியாகிறான். ஸோ இந்த 2 வசனத்தை வச்சு நம்மளை நாமே நிதானித்து அறியணும். சில நேரத்தில் நம்ம கேட்கலாம், எனக்கு ஏன் இந்த சுச்சுவேஷன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், நான் ஏன் இந்த பாடுகளுக்குள்ளே போகிறேன் அப்படின்ட்டு. நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நம்ம இந்த பாடுகளை போகிறோன்றதுக்காக நான் இதை சொல்ல இல்லை. உங்களை பாவியாக நான் குற்றம் சாட்டணும் அப்படின்றதுக்காக இதை நான் சொல்லலை. நம்முடைய நிலை கர்த்தர் முன்பாக, பரிசுத்தமுள்ள தேவனின் முன்பாக எப்படியாக இருக்கிறது என்பதை நிலைநிறுத்தி பார்க்குவதற்காக மாத்திரமே இந்த வசனத்தை குறிப்பிடுகிறேன். இந்த 2 வசனத்தின் படி நம்முடைய பாவங்களை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த 2 வசனத்தின் படி நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் பாவத்துக்குள்ளே இருக்கிறோம், பாவியாக இருக்கிறோம். நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசித்தபடி ஒரு சுத்த நிவாரண பலி நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்ம ரெசரக்ஷன், ஜீசஸோட ரெசரக்ஷன், அவரோட உயிர்த்தெழுதல் நாளை நம்ம கொண்டாடுகிறோம். ஆனால் நம்மளுடைய நிலைமை என்ன என்பதை இதன் வாயிலாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த வசனத்தை நான் மேற்கோள் காட்டியிருக்கிறேன். அதே யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்குள் வசிக்க வைத்த ஆவியானவர், த ஹோலி ஸ்பிரிட், நம்மில் வைராக்கியத்தோடு இருக்கிறார் என்று வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டிருப்பதை பொருளற்றது என நீங்கள் எண்ணுகிறீர்களா? 6வது வசனம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆனால் நம்மீதான அவரது கிருபையும் மிகவும் உயர்ந்தது. வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டிருப்பது போல் பெருமை பாராட்டுபவர்களுக்கு எதிராக தேவன் இருக்கிறார். ஆனால் அவர் பணிவான மக்களுக்கு கிருபையை வழங்குகிறார். ஸோ அவரோட கிருபை நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நமக்குள்ளே பெருமை இருக்கக்கூடாது. நமக்குள்ளே பெருமை இருக்கக்கூடாதுன்னா முதல்ல நம்மளோட நிலைமை என்ன? நாம் ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக பாவியாக இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே பாவ மன்னிப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். அவருடைய கிருபையின் மூலமாக ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அதற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நிலைமையை நாம் உணர வேண்டும். ஸோ இங்கே நீங்கள் எல்லாரும் சின்னர், இல்லை நான் சின்னர் அப்படின்றது சுட்டி காட்டுவதற்காக இந்த வசனத்தை சொல்லலை. ஆனால் அந்த வசனத்தின்படி ஏதோ ஒரு வகையில் நாம் பாவிகளாக இருக்கிறோம். பல வகையில் நாம் பாவிகளாக இருக்கிறோம், உண்மையை சொல்லலாம். ஸோ கர்த்தரிடத்தில் இன்னும் கிட்டி சேர ஆவலோட நம்ம எல்லாருமே முற்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையின் மூலம் அவரே நம்மை கிட்டி சேர்ப்பாராக.